ஒரு பர்சனல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் பிஏல சேர்ந்தேன். பிஏல மட்டும்தான் எனக்கு சீட் கிடச்சிது. ஒரு வருஷம் எனக்கு பிடிக்கல அந்த கோர்ஸு. இல்லை நான் கோர்ஸில் ஒன்றும் தப்பு இல்லை, நான் அது இல்லை, என்னுடைய பிரியம் அது இல்லை. இப்போ என்ன பண்ணுறது 365 நாள் போயிடுச்சு. இப்போ எங்கள் அப்பா சொல்கிறார், எதாக இருந்தாலும் பிஏ முடிச்சிடுன்னு. என்னால் அந்த கல்லூரிக்கு போகவும் முடியல, படிக்கவும் முடியல. இப்போ இருக்கிறதா வெளியே போகிறதா? அப்போ நான் முடிவு பண்ணல, சட்டக்கல்லூரிக்கு போயிடலாம். நம்ம அங்கே இருக்க வேண்டிய ஆள் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியுது. நான் துருன்னு போய் இது பண்ணி டிசி வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் அப்பா சொல்கிறார், ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோ, என்கிட்ட வந்து சொன்னியான பாரு. அது பார்ப்பா, நான் வெற்றி பெறேன்னா வெற்றி பெறலையா, டிகிரி வாங்குறேன்னா டிகிரி வாங்கலையா, எதுவுமே பிரச்சனை இல்லை. இது எதுக்குமே நான் ஒன்றை ரெஸ்பான்சிபிள் ஆக்க மாட்டேன். ஒன்றா லா காலேஜில் பாஸ் ஆகி லாயர் ஆவேன், இல்லைன்னு வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் கோர்ட்டு வாசலில் டீ கிடையாது வைப்பேன். இந்த எதுக்குமே நீ ரெஸ்பான்சிபிள் இல்லை, இது என்னோட டெசிஷனு. ஆனால் நான் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை, இதை நான் சக்ஸஸ் ஆக்காமல் விடவே மாட்டேன். இதில் என் மார்க்கு காரணமா, என்னுடைய எஃபர்ட்லெஸ்னஸ் காரணமா, எனக்கு சீட்டு நான் நினச்ச சீட்டு கிடைக்கல காரணமா, எங்கள் அப்பா காரணமா, இது எதுவுமே காரணம் இல்லை. நீ என்ன ஆக நினச்ச, நீ அது ஆக நினச்சது ப்ரொஃபவுண்டாக இருந்ததா, நீ அதை தீவிரமாக நினச்சியா, 100% நீ அதை நினச்சியா? நீ 100% நினைத்தா என்றால் அதை உன்னால் நீ நடத்திக்க முடியும். என் கர்மா, என் விதி இதெல்லாம் சும்மா பொய். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நாம் எப்படி செயல்படுகிறோமோ அவைதான் நம்முடைய செயல்களின் விளைவாக வருகிறது. நாம் என்ன செயல்பட்டு விளைகிறதோ அவைதான் மீண்டும் நமக்கு செயலாக மாறுகிறது. இத பாரதி அழகாக சொல்லுவோம், ஞாலத்தில் எண்ணியது நண்ணுமோ என்றேன், நாளிலே 1-2 பலித்திடலாம் என்றாள். ஏலத்தில் விடுவதுண்டோ எண்ணத்தை என்றேன், எண்ணினால் எண்ணியது நண்ணுங்கால் என்றால். நீ நினைச்சேன்னு வச்சுக்கோ, 100% நினைச்சேன்னு வச்சுக்கோ, நீயே வேண்டானாலும் நடக்கும். யாது நீயே வேண்டானாலும் நடக்கும். ஏன்னா நீ முதல்ல 100% வேணும்னு நினைச்சல, அந்த நினைப்புக்கு ஒரு கர்மா இருக்கு, அதை நடத்தி கொடுத்துரும். அப்புறம் ஐயோ வேணா ஆட்டத்துக்கு தூ சொல்றனாலும் நடக்காது, அது நடந்தே தீரும். ஏன்னா உங்களுடைய எண்ணம் எந்த ஒரு விஷயத்திலையும் 100% இருந்தா அங்க நீங்க நினைச்சது மட்டும்தான் நடக்கும், வேற எதுவும் நடக்கவே நடக்காது. இதை நீங்க நம்பணும்.